முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோர் பற்றி வெளியான வீடியோவை ஏற்கவில்லை என அதிமுக விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக ஐடி விங் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், அதிமுக என்றென்றும் திராவிடத்தின் உறைவிடமாகவே திகழும். பெரியாரையே இழிவுபடுத்திய திமுக அதிமுகவுக்கு பாடம் எடுக்க எந்த அருகதையும் இல்லை என்று தெரிவித்துள்ளது. முருக பக்தர்கள் மாநாட்டை வைத்து அதிமுக மீது அவதூறான கருத்துக்களை அள்ளி தெளித்து மக்களின் கவனத்தை திசை திருப்பி விடலாம் என திமுக எண்ணுவதாகவும், அந்த அடிப்படையில்தான் அறிவாலய கேட்கீப்பர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் எனவும் கூறியுள்ளது. திராவிடத்தை அழிக்க முருகா வா என்று ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் திராவிடம் அழிந்து விடுமா, அல்லது திராவிடம் என்ற கொள்கையை தான் யாராவது அழித்துவிட முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளதோடு, அரசியல் செய்கின்றோம் என்ற பெயரில் திராவிடத்தை வலுவற்ற கொள்கை போல கட்டமைக்க முயலும் திமுகவின் சதிச்செயல் கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பேரறிஞர் அண்ணாவின் நெறிப்படி முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி ஜனநாயக ரீதியாக வாழ்த்து தெரிவித்ததாகவும், அதிமுக நிர்வாகிகளும் தனிப்பட்ட முறையில் முருக பக்தர்கள் என்ற அடிப்படையிலேயே அம்மாநாட்டில் கலந்து கொண்டனர் என்றும் கூறியுள்ளது. மேலும் மாநாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோர் பற்றி வெளியிடப்பட்ட வீடியோ ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் தெரிவித்துள்ளது.